நம்ம சேனல் வணிகம் என்ன ஸ்பெஷல் தான். நாம ரெடி. லெஃப்ட் ரைட் மேடம், லெஃப்ட் ரைட் வரிசையா கொடுத்துருமா. ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தான் பேசுறேன். பேசுங்க. சவுண்டா பேசுறேன். அண்ணே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம கேக்குதானே? நல்லா கேக்குதா? கொஞ்சம் எல்லாரும் நம்ம இந்த தில்ராஜா படத்தை இப்ப பார்த்து வந்திருக்கீங்கண்ணே. படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். என்னோட சைட்ல இருந்து நான் ஒண்ணு சொல்ல முடியண்ணே. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேண்ணே, ரொம்ப போராடி வந்திருக்கேன். அவ்வளோதான். அதாவது நம்ம எட்ஜ் வரைக்கும் போராடியாச்சு, இன்னும் இல்லை போராடுறதுக்கு. அதனால படம் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக நம்மளை கொஞ்சம் நல்ல விமர்சனம் எழுதி கொஞ்சம் தூக்கி விடுங்கண்ணே, சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. அதனால் அது ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். சாரி நான் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வருமா அப்படின்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் போட்டேன். எனக்கு அதாவது என்னோட சூழலுக்கு இதுதான் பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியும்னு. நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்ல படங்கள் பண்ண முயற்சி பண்ணுறேன். அதனால ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து பண்ணி விடுவேன். தேங்க்ஸ். அதிரடியான சண்டை கொஸ்டின் இருக்கா? இவங்க பேசுமா இல்லை கன்சர்ன்? சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவுக்கான முழு தகுதி எல்லாமே நல்லா இருக்கு. போனதுலேயே வரலாம். எதுக்கு ரஜினி ரசிகர் நம்ம டைரக்டர் ஏ வெங்கடேஷ் ஒரு ஐடியா அவர் என்ன சொன்னாரு நான் பண்ணியிருக்கேன். அவர் பெரிய டைரக்டர் நினச்சி இப்போ நம்ம கொஞ்சம் அடையாளம் இல்லாமல் இருக்கும்போது பெரிய டைரக்டர் யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க. அவர் வந்து சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வச்சு ஒரு சரி நீ நடி நான் டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய காட்சிகள். அதில் அவர் இங்கே உட்காருன்னு சொன்னால் உட்காந்துருக்கேன், எழுந்து நிற்க சொன்னால் நின்றுருக்கேன். என்ன சொன்னாரோ நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன் ஏது எந்த கேள்வி நான் கேட்குறேன். தில்ராஜா டைட்டில்லாம் என்ன சார்? தில்ராஜானா என்ன? ஏன்னா நம்ம ராஜா படம் வந்து நம்ம ரஜினி சார் சரிங்களா, அவர் வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் படமே டோட்டலாக பண்ணியிருக்கீங்க. தில்ராஜானா என்ன? படம் பேர் வேற. நான் சொல்கிறேன், படம் பேர் வந்து ஆக்சுவலி ரஜினி. நான் வந்து ஒத்துக்கிட்டு நடித்த படம் பேர் ரஜினி. ரஜினி அங்கிள் வந்து டைட்டில் ஒத்துக்கல. ஓ, அதனால மட்டுமே தில்ராஜா வச்சிட்டீங்க. ஸோ சேஞ்ச் ஆச்சு. அவரோட வந்து ரஜினி படத்துல படம் பேர் வந்து ரஜினி ஆக்சுவலி. இல்லை மேடம், என்னன்னா அவருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சஜஷன் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்லுவாரு. ஏன் இந்த படத்துக்கு மட்டும் வேணான்ட்டாரு? ரஜினி டைட்டில் நிறைய படம் வந்திருக்குல்ல, ரஜினி டைட்டில் நிறைய படம் வந்திருக்கு, எக்ஸ்ட்ராலாம் வந்திருக்குல்ல. இல்ல ரஜினின்னு வரல. எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்லாம் விட்டுருங்க, ஏன்ட்டெல்லாம் சண்டை போட முடியாது, அதை விட்டுருங்க. பட் அது விட்டுருங்க, அது அது விஷயம் இல்லை. ஸோ அப்படி ஆரம்பிச்சு வந்தது தான் தில்ராஜா. ஏன்னா ரஜினியை வந்து இதுல கொண்டாடி இருக்கீங்க சரிங்களா, ரஜினி இதுல வந்து கொண்டாடி இருக்கீங்க. அவர்கிட்ட இந்த கதையை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. சொல்ல ஓ, அதனாலதான் வேணான்ட்டாரோ? இல்ல, அவருக்கு தெரியாது, உண்மையா அவருக்கு தெரியாது. அண்ட் ஜஸ்ட் ஒரு எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேர் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா, என்ன எடுப்பாங்க, என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் இவங்களும் அப்ரோச் பண்ணல. ஏ வெங்கடேஷ் சார் எப்படின்னா, அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல், பெரிய லெவல் டைரக்டர் அவர். ஆனால் அவர் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார். அவர் அந்த மாதிரி வந்து போக மாட்டார். அதனால அவர் கேட்கல.
தில்ராஜும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆச்சு, விஜய் வச்சு அவ்வளோ பெரிய படமும் இருக்கு. அவரு டைலாக் வேற படத்துல வச்சிருக்கீங்க, சாங் வேணுமா சாங் வந்து ஃபைட் வேணுமா ஃபைட், அவர் எதுவும் வருத்தப்படுவார்னு யோசிச்சாங்க. அவர்கிட்ட பேசணும். அவர் அண்ணன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு. அவர் மீட் பண்ணலான்னு போகும்போது அவர் நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அவர் பிஸியாக இருந்தார். பிரச்சனை வரலங்க. இந்த வீக்ல சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் கேட்குறேன் இந்த கேள்விங்கன்னா, இப்போ படத்துல உள்ள பார்க்குறப்ப முன்னாடி இருந்தாலும் நீங்க ஜெயம் ரவி லுக்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயம் ரவி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அவங்க பேசும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய பப்ளிசிட்டி. சும்மா வாய மூடுங்க. ஏங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அண்ணா? அந்த லுக் இருக்காருன்னு எல்லாருமே அது சொல்றாங்க. ஓகே, அதுக்கும் ஜெயம் ரவி பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம படத்துக்கு பப்ளிசிட்டியா பண்ணி போனதை கேட்கறோம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த படம் நாங்க எடுத்து 2 years ஆகுது. ஆக்சுவலி 2 years ஆச்சு. ப்ரொடியூசர் பழனிவேல் ஏன் வரல? எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு எதுவுமே வரல. அவரோட ஒரிஜினல் ப்ரொடியூசர் பழனிவேல் தானே? ஆமாண்ணே. அவர் வந்து அவரோட கதை தான் போட்டிருக்கீங்க. அவர் எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு எதுவுமே வரல. சரிங்க, நான் இந்த படத்துல என்னங்க நடிச்சிருக்கிறேன்? ஒண்ணுமே நடிக்கல. நான் நிக்கிறேன். ஹீரோயின் இல்ல. இல்ல நான் அதெல்லாம் கேட்டுருவோம் மேடம், நான் அதெல்லாம் கேட்டுருவோம், நீங்க கவலைப்படாதீங்க. சம்டைம்ஸ் சினிமாங்கிறது வந்து இல்ல, அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் மாறிடுச்சு, கை மாறிடுச்சு, அவ்வளவுதான். ஃபைட் காட்சியில ரொம்ப ரிஸ்க் எடுத்து இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்கு. நமக்கு இது கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. இதில் நம்மளால என்ன பண்ண முடியுமோ, எதை காமிக்க முடியுமோ, அல்டிமேட்டா அதெல்லாம் பண்ணிட்டேன். நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் சரிங்களா, உங்ககிட்ட வந்து ஒரு ஏஜ்டான ஒரு கதை சொல்றாங்க, அப்பா கேரக்டர், அம்மா இருக்காங்க, குழந்தை பெரிய குழந்தை அப்படி சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா நீங்க ஹீரோ மெட்டீரியல் பார்த்தோன்னே ஃபீலிங்ல அப்படிதான் இருக்கீங்க. அப்படி எடுத்தும் ஏன் வந்து இது மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டா போறீங்க? ஒரு லவ் ஃபைட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓ, அது இல்லாமல் வெங்கடேஷ் சார் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அந்த நேரத்தில் இதெல்லாம் ஒன்று வாய்ப்பு கிடைச்சி நம்ம ஜெயிச்சு வந்தாலே போதும். அது அவ்வளோதான். ஃபியூச்சர்ல இதே மாதிரி இல்லாட்டி ஃபுல்லா ஹீரோவா பண்ணுவீங்களா ஸ்டண்ட் எல்லாம்? இது கொஞ்சம் நம்மள தூக்கி விட்டுருச்சுன்னா நல்ல படம் பண்ணோன்னே, அது இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோன்னு. அதே மாதிரி பனித்தா மட்டும் நாங்கள் வேற மாதிரி எதிர்பார்த்தோம். ஹீரோயின் வரலன்னு வருத்தப்பட்டாங்க. நாங்கள் அவங்களே இன்னும் ஹீரோயினா அனுப்பிச்சிருக்கோம். நீங்க எப்படி துணிச்சலாம் அம்மா வாக்குவீங்க? வெங்கடேஷ் சார் அதான் கேட்குறேன். அதான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து இங்க சொல்லி ஆகணும். வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது, பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வர முடியாத காரணனால இன்னைக்கு இங்க இல்லை. பட் அவரோட சார்பில் தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது. நானும் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. லிட்ரலி வி போத், நானும் வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக், சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது, சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம். இந்த படம் நீங்கள் பாருங்கன்னு வர, நான் இந்த படம், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம். ஈவன் சத்யா, வி ஆல் டாக் about films. We are very passionate about films. That is why I am here today to represent him, because ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் வேற விஜய் டிவி பிக் பாஸோட கர்டன் ரேசர் இவெண்ட்ல இருந்தேன். நான் October 6th வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது. விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் 8. அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வரோம். ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன். பட் வெங்கடேஷ் சாருக்காக தான் வந்தேன். ப்ளஸ் திஸ் கை. ஏன் இந்த கைனா, எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிம் ஆக்சுவலி. நான் ஒரு 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும். ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து, இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பற்றி, சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். படம் ரிலீஸ் ஆகணும், அவ்வளோதான். யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது. படம் ரிலீஸ் ஆகணும். நல்ல படங்க. எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன், நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் பேசுகிறேங்க. எனக்கு வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டைரக்டரா. இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஒரு டைரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிரமாண்டமா இருந்தது. பட் ஆஸ் அ ஹீரோ வந்து நின்று ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது வந்து பெரிய விஷயம். பணமும் செலவு பண்ணி அந்த எஃபர்ட் போடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஐ திங்க் இஸ் ஆக்டட் வெரி வெல் ஆக்சுவலி. நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல், நல்ல சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுத்து பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாரு. மேடம், முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா படத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்றீங்க. நீங்க நடிச்ச படமா அமரீஷ்க்கு அவ்வளவு பெரிய ரோல் கொடுத்துருக்கீங்க, அதுவும் நித்யானந்த கேரக்டர். அவரையா டைரக்டர் எல்லாம் ஓகே, அந்த பாட்டு அதுதான் படத்துல பெரிய ஹைலைட்.
அவனுக்கு போன போட தயவு செஞ்சு தேவன்ல ரமேஷ் வந்து அவங்க காமிக்கிறாங்க. பிரஸ் மீட் எல்லாம் வந்தாருங்க கேட்குறீங்க திருப்பி நீங்க அதனாலதான் கிளைமாக்ஸ் இப்போ அவங்க பேசும்போது தேவன்ல வந்துருவாருங்க. அப்புறம் வாழ்த்துக்கள். வேற ஒன்று இந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் ஸ்கேல் மூவி வந்து தேவையில்லாதான் அப்படி என்ன ஒரு சொல்லவே முடியாது இல்லைங்க. சினிமாங்கிறது அன்பிரடிக்டபிள். வி நெவர் நோ. பெரிய படம் எல்லாம் ஜெயிச்சிடுச்சா சொல்லுங்க. சோ சினிமாங்கிறது வந்து திரைக்கதை தான். திரைக்கதைங்கிறது வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ லெட்ஸ் see பார்க்கலாம். மேடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். நீங்க எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்றீங்க. படம் நடிக்கிறீங்களோ இல்லை எல்லாத்துக்கும் வர்றீங்க. தண்டுப்பாளையம் படத்தில் கூட 2-3 சீன் தான் வந்தீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் 2-3 சீன் தான் வர்றீங்க. ஏன் உங்களோட நடிப்பு குறைஞ்சிருச்சா இல்லை எனக்கு இது போதும் நான் இப்படியே எடுத்துக்கலான்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சா உங்களுக்கு? எதுல சான்ஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுலயா? இதுலயும் சரி தண்டுப்பாளையத்தையும் கொஞ்சம் தான் இருந்தது. ஆமாமா அதுவே போதுங்கிறாங்க. அப்புறம் என்னங்க ஏங்க பெரிய பேமெண்ட் கொடுத்து 2 நாள் கூப்பிடுறாங்க. நான் நல்லா இருக்கேன். சரி, அது மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேடம் இங்கே வந்திருக்காங்க. நீங்க தேட்டருக்கு சொல்லி போறப்போ மேடத்தெல்லாம் கூப்பிட்டு போவீங்களா? கண்டிப்பா. மேடத்தை ஏன்னா இவ்வளவு அளவுக்கு சப்போர்ட் பண்ணி டேரக்டர் வந்து மியூசிக் டேரக்டர் ஏதோ காரணம் இருக்குது ஓகே. ஆனா அதாவது அவங்க முடியலங்கிற ஒரு காரணம். ஏன்னா இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட். கண்டிப்பா கூப்பிட்டு போறாங்க. தேட்டர் ஹவுஸ்லாம் போற ஐடியா இருக்கு. ஆமாண்ணா. சரி, ஃபைனலா திருப்பதி லட்டு இஷ்யூல உங்க கருத்து என்ன? உங்க 2 பேரும் கோமாதான் என் குலமாதான். மேடம் 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 இருங்க மேடம். உண்மையா இல்லையா? see let's not go into the details of how it happened, why it happened. பெருமாள் இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். கரெக்டா? அவரே ஒத்துக்கிட்டாரு. நம்ம என்ன அவருக்கு தெரியாதா? நான் கேக்குறேன். அவர் வந்து கனவுல வந்து செருப்பு சைஸ் சொல்றவரு இது சொல்லலையே ஏன்? மேம் நீங்க வந்து விஜய் டிவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருந்திருக்கீங்க. இப்ப விஜய் டிவில ரீசெண்டா மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பிரியங்கா அந்த பேசியாச்சு அதை மாதிரி பத்தி. மேடம் லாஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி தான் சொல்றேன். செருப்பால் அடிக்க போறேன்னு சொன்னீங்க. அதை வந்து அடிக்க போறேன்னு சொல்ல அடிப்பேன்னு சொன்னீங்க. அதை வந்து யார் மென்ஷன்? ஏன்னா நீங்க சொன்னதுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனா கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பைல்வான் ரங்கநாதன், தமிழா பாண்டியன் அப்படிதான் போட்டு வராங்க. எல்லாரும் லிஸ்ட் போடுங்க, எல்லாத்தையும் அடிப்போம். ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ. Thank you so much.